பல அபிவிருத்தி பணிகள் நாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போதிலும் மலையக பகுதியில் உள்ள மக்களின் வாழ்வில் இன்றும் முன்னேற்றம் ஏற்படாமை வருத்தத்திற்குரியதே. தெனியாய நகரத்திலிருந்து 14 கிலோமீட்டர் தூரத்தில் செல்வகந்தை தோட்டம் அமைந்துள்ளது. நவநாகரிகத்திற்கு ஏற்ற வகையில் நகர்ப்புறங்களில் அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் செல்வகந்தை தோட்ட மக்கள் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட லயன் குடியிருப்புகளை நம்பியே இன்றும் தமது வாழ்வாதாரத்தை கொண்டு செல்கின்றனர். அத்துடன் இந்த வீடுகள் மிகவும் ஆபத்தான நிலையில் காணப்படுகின்றன. இந்த வீடுகளின் சுவர்கள் வெடித்தும் கதவுகள் ஜன்னல்கள் உக்கியும் மிகவும் பாதுகாப்பற்ற நிலையில் காணப்படுவதால் நாளாந்தம் அச்சத்துடனேயே வாழ்கின்றனர் இந்த பகுதி மக்கள். நாங்க இப்ப தகரம் வாங்கி அவரு மந்திரிமாருங்க கிட்ட காய்ச்சி தகரம் கேட்டோம். தகரமும் எங்களுக்கு கொண்டாந்த தகரத்தை கொடுக்காம வச்சுக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி மரம் 2 கேட்டோம், அறுத்து நாங்க சரி வாழை அடிச்சுக்கிறோம்னு அதுவும் கொடுக்கல. சர்வல் வந்துகிட்டு தான் இருந்துச்சு. முன்னையும் இதுல வந்து இடிஞ்சு வந்ததுதான் வந்து தூரமாரெல்லாம் பார்ப்பாங்க. தூரமாறு எதையுமே இப்போதைக்கு கேட்டுக்கிறது இல்ல. வேலைக்கு மட்டும் தான் நாங்க போகணும். மழைக்காலங்களில் வீடுகள் ஒழுகுவதனால் பாடசாலை மாணவர்களின் புத்தகங்களும் மழையில் நனைந்து கல்வி நடவடிக்கைகளும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக பிரதேச மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். வீட்டை பாத்தீங்கன்னா பிள்ளைகளை படிக்கிறதுக்கு நிம்மதி வாழ்க்கை இல்ல. புஸ்தகம் பூரா நலஞ்சங்க பாருங்க, எல்லாம் தண்ணியா இருக்கு. துரமா இருக்க ஐயா மார்க இருக்காங்க. எங்களுக்கு ஒரு மரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது நாங்க போய் கேட்டா எங்களை அடிக்க வராங்க. 5 பேர பிள்ளைங்க இருக்கு. இந்த புத்தகம் பூரா நனைஞ்சு தொப்பையா போகுது. இப்ப ரவைக்கு இருக்காது. யானத்தை வச்சு தண்ணி பிடிச்சி ஊத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப ராத்திரியில விருந்தாடி வந்துட்டாங்க. அது அவங்களுக்கு இருக்க இயலாது. நாட்டின் பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பாக உள்ள மலையக மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரதும் அவாவாகும்.